அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் நம சிவாய், ஓம் சிவாய் நமக. நான் திருப்பூர்லேருந்து பாரம்பரிய ஜோதிடர் ராஜலட்சுமி. இந்த பதிவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, தமிழ் மாத ராசி பலன்களில் கார்த்திகை மாத ராசி பலன்கள் கன்னிராசி அன்பர்களுக்கான பதிவு. எதுலையுமே பார்த்தீங்கன்னா, நினைத்ததை சாதிக்கிறதுக்கு ஒரு போராட்டத்துடன் நினைத்ததை சாதிக்கக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்னிராசி அன்பர்களுக்கு. எப்பயுமே பார்த்தீங்களா, அவங்க வேலைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதுதான் அவங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்டு. சரி, இவங்களுக்கு இந்த மாத காலகட்டங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ராசியாதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல கார்த்திகை மாதம் 20ஆம் தேதி வரையிலும் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். 2ஆம் இடத்தில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருமானங்கள் சார்ந்து இவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் பாதி மாத காலகட்டங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 3ஆம் இட பயிற்சியில் இருக்கும்பொழுது ஒரு அலைச்சல் திருச்சல் கண்டிப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, 12ஆம் அதிபதி கூட சேர்க்கை பெறுகிறார். அப்போ வேலையில் ஒரு மாற்றமோ வேலைக்கான ஒரு அலைச்சல் திருச்சலோ இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. பயணங்களில் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இரவு நேர பயணங்களில் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அப்படி இரவு நேர பயணங்கள் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அவங்கவுங்களுடைய பர்ஸு அணிகலன்கள் இதெல்லாம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னா, 12ஆம் இடத்து அதிபதி சூரியன் இருட்டுக்குரிய இடத்துக்கு போகிறார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்துல. புரியுதுங்களா? அப்படி இருக்கும் பொழுது இவங்களுடைய உடைமைகள் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? அப்போ உடைமைகளை பத்திரமா பாதுகாப்பாக கொண்டு போகக்கூடிய அவசியம் அப்படிங்கிறது உண்டு. அடுத்தது பார்த்தோமோ அப்படின்னா, 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் இவங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல அதிசாரமாக வந்தவர். இப்போ இந்த காலகட்டங்களில் 10ஆம் இடத்துக்கு மறுபடியும் மூவ்மெண்ட் ஆகிறார். அப்போ தொழிலை பற்றிய சிந்தனைகள் அப்படிங்கிறது மறுபடியும் மேலோங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. வேலையில் அலைச்சல் திருச்சல் அப்படிங்கிறது உண்டு. அதிரடியான முடிவுகள் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். செவ்வாய் கூட சேர்க்கை பெறுகிறார். ஆட்சி பெற்ற செவ்வாய் கூட ராசியாதிபதி சேர்க்கை பெறுகிறார். அப்போது அதிரடியான முடிவுகள் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். எந்த விஷயத்திலையுமே யோசித்து கவனத்தோடு இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாத காலகட்டங்கள் உங்களுக்கு உண்டு. சரிங்களா? இந்த காலகட்டங்களில் அப்படின்னு பார்க்கும்போது புதுசாக ஏதாவது ஒரு விஷயங்களுக்கு இன்சூரன்ஸ் போடுறது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நீங்கள் என்ன பண்ணலாம், திங்க் பண்ணலாம். உங்களுக்கு அது நல்ல விஷயத்தை கண்டிப்பாக கொடுக்கும். ஏதாவது ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட ரீதியாக ஜாமீன் கையெழுத்து இதெல்லாம் போடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நண்பர்கள் கூட சேர்க்கை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அடுத்தது குடும்பம் சார்ந்த ஒரு விஷயத்துலையும் பார்க்கும்பொழுது ரொம்ப ரொம்ப என்ன பண்ணணும், அமைதியாக இருந்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். சனி பகவான் ஆல்ரெடி உங்களுக்கு ராசியை பார்வை செய்கிறார். அப்போது குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூர்வீகம் சார்ந்து ஏதாவது பொண்ணு அமைகிறதுக்கு இதுவரையிலும் கல்யாணம் திருமணம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னா, பூர்வீகம் சார்ந்து பொண்ணு அமைகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுடைய நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. உங்களுடைய பூர்வீகத்தில் பொண்ணு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. ஆனால் உங்களுக்கு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் தேடி வர்றதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. முகம் தெரிந்த நபரை திருமணம் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. திருமணம் லேட் ஆகிக்கிட்டு போய்கிட்டே இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்க இந்த காலகட்டங்களில் திருமண வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுடைய சுய முயற்சியில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. வேலைக்காக வெளியூர் போகிறவங்களுக்கு ஆக்சுவல் உங்களுக்கு தாராளமாக நீங்கள் வெளியூர் வெளிநாடு இதெல்லாம் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு வேலைக்காக வெளிநாடு போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு கன்னிராசி அன்பர்களுக்கு. அதனால் வெளிநாடு போக்குவரத்து அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. போகலான்னு முடிவு பண்ணியிருக்கவங்க இந்த காலகட்டங்களில் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு, 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. வெளிநாடு சம்மந்தப்பட்ட இடத்துலையும் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால் வெளிநாடு போகலான்னு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம், படித்த படிப்புக்கான வேலை தேடிட்டுருக்கோம் அப்படின்னா இந்த காலகட்டங்களை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஐஸ்வர்யம் அஸ்ட்ரோ டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. நன்றிங்க.